السلام عليكم ورحمة الله وبركاته. إلى جميع الإخوة والأخوات أقدم لكم تحياتي المحبة والمباركة. اليوم نجتمع باسم الله القدوس سبحانه وتعالى، ونبدأ بذكره وتمجيده كما ينبغي أن يذكر ويمدح، فهو سبحانه وتعالى الغفور الرحيم. نحمد الله ونشكره على جميع رسله وأنبيائه، وخاصة خاتم الأنبياء نبينا الكريم محمد صلى الله عليه وسلم، الذي أرسل بالهدى ودين الحق ليظهره على الدين كله. نسأل الله أن ينزل عليه وعلى آله وصحبه أجمعين السلام والبركات، وأن يوفقنا جميعا للعمل بسنة نبينا محمد صلى الله عليه وسلم، والتمسك بكتاب الله العزيز، ليكون لنا هدى ونورا في حياتنا. نسأل الله أن يجمع كلمتنا ويوحد صفنا ويثبت أقدامنا على طريق الحق، وأن يجعل هذا الجمع المبارك سببا في تقوية أمتنا الإسلامية في كل مكان. والسلام عليكم ورحمة الله وبركاته. நாம் அல்லாஹ்வின் பரிசுத்தமான பெயரால் துவங்குகிறோம். நாம் அவரை புகழ்கிறோம், நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம். அவர் எப்படி புகழப்பட வேண்டுமோ அப்படித்தான், அவர் எப்படி மகிமைப்படுத்தப்பட வேண்டுமோ அப்படித்தான். மற்றும் எல்லா உயர்ந்த தூதர்கள் மேலும் அவர்களுக்கெல்லாம் அமைதியும் ஆசீர்வாதமும் வேண்டிக்கிறோம். அதிலேயே கடைசி தூதர் பரிசுத்தமான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் கூட. நாங்க உங்களை வாழ்த்துகிறோம். தென் ஆப்பிரிக்காவிலுள்ள ஜோஹன்னஸ்பர்க் அருகிலுள்ள பெனோனி நகரத்திலிருந்து. இது ஆசீர்வாதமிக்க ரமழான் மாதத்தின் 7வது நாள் மற்றும் இந்த வருடம் 1446 ஹிஜ்ரி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மற்றும் உங்களுக்கே ரமழான் கரீம் என்ற வாழ்த்துக்களோடும். எங்களுடைய இந்த சின்ன வீடியோவுக்கு தலைப்பு தராவீஹ் தொழுகை குறித்த விளக்கம். தராவீஹ் தொழுகை அப்படின்னா என்ன? யாரு இதை உருவாக்கினார்? ஏன் உருவாக்கினார்கள்? இந்த விசேஷமான தொழுகையின் காரணம் என்ன? இது ரமழான் மாதத்துல மட்டும்தான் இருக்கிறது. பதில் என்னன்னா, ரமழான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் மத புனித வரலாற்றிலே ஒரு வரலாற்றுச் சம்பவம் நடந்துச்சு. இறைவனாகிய அல்லாஹ் தானே, மேலும் அவருடைய கடைசி தூதர். ஒவ்வொரு ரமழான் இரவிலும் இறைவனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் கடைசி கிரந்தமான குர்ஆனை ஓதுகிறார். அதற்கு பிறகு வேறு ஒன்றும் இல்லை. அதை தனது நபி முஹம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசித்துக் கொடுத்தான். இது வரலாற்றில் இதுவரை நடந்ததல்ல, இப்போதும் நடக்காது, எதிர்காலத்திலும் இதுவே ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. அவ்வளவுதான் முக்கியம். ரமழான் மாதத்தின் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் குர்ஆனை தனது நபிக்கு வாசிப்பார். அவர் நபி அதை கேட்பார். ஆனால் இதை அவர் மனதோடு கேட்கவில்லை. இது வஹி அல்ல. வஹி வந்தால் அது உடனடியாக மனதில் பதிந்துவிடும், மறக்க முடியாது. ஆனால் இங்கு அது இதயத்துக்கே வந்தது. அதனால் நபி அதை மனதில் பதிக்க முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் மனதோடு பதிக்க விரும்பினால் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. ஏனெனில் வாஹி உடனடியாக மனதில் பதியும். ஆனால் இது வஹி அல்ல. முழு குர்ஆனை வஹி மூலம் 23 ஆண்டுகளில் முழுமை செய்யப்பட்டது. இப்பொழுது முழு குர்ஆனும் 1 மாத காலத்தில் இறங்குகிறது. அதனால் குர்ஆனை 30 பகுதிகளாக பிரிக்க வேண்டியிருந்தது. அல்லாஹ் தான் குர்ஆனை 30 பாகங்களாக பிரித்தார். ஏனெனில் அல்லாஹ்விற்கு 1 மாதம் 30 நாட்கள்தான். 29, 28 அல்லது 31 அல்ல. பின்னர் வந்த மக்கள் அல்லாஹ் படைத்ததை மாற்றிவிட்டனர். அவர்கள் தங்களுக்காக நரகத்தின் பாதையை தயாரித்துக் கொண்டிருக்கின்றனர். இதுதான் பிளாஸ்பமி, குபுர் என்று அழைக்கப்படுகிறது. இல்லை, மாதம் 30 நாட்களால் உருவானது. ஆனால் 29ஆம் நாளின் இறுதியில் கிரெசன்ட் மூன் பார்க்கப்பட்டால் மாதம் 29 நாட்களாக இருக்கும். அடுத்து புதிய மாதம் துவங்கும். கிரெசன்ட் மூன் காணப்படாவிட்டால் மாதம் 30 நாட்களாக இருக்கும். ஆகையால் அல்லாஹ் குர்ஆனை 30 பாகங்களாக பிரிக்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு பகுதியும் ஜூஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஜூஸ் அப்படின்னா பகுதி அப்படிங்கிற அர்த்தம். ஜூஸ்னு சொன்னதுக்கு பன்மை சொல் அஜ்ஸா. ஆனா ஈரான் நாட்டில் இருக்கிற மக்கள், அவங்களுக்கே தனி மொழி இருக்கு, பார்சி மொழி. அவங்க அதுக்கு செரா அப்படின்னு சொல்றாங்க. அது பார்சி வார்த்தை. ஆனா அரபி வார்த்தை ஜூஸ் தான். இப்போ அல்லாஹ் முழுக்க குர்ஆனை ரமழான் மாதத்துல வாசிக்கிறார். இதை பற்றிய குறிப்பை அல்லாஹ் குர்ஆன்ல தானே சொல்றாரு. சூரா கியாமா
சூரா அல் கியாமா இலும் சொல்றாரு. சூரா தாஹா, சூரா அல் தஹா விலும் மறுபடியும் சொல்றாரு. அப்போ ரமழான் மாதத்துல குரான் வாசிப்பதைப் பற்றி அல்லாஹ் என்ன சொல்றாரு? அவர் நபி முஹம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசிக்கும்போது இதுதான் வரலாறு. இதற்கு முன்னாடியும் இல்ல, இதற்கு பிறகும் இல்ல. ஒரு வரலாற்று சம்பவமா இருக்கு. அல்லாஹ் சொல்றாரு, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ என்ன பண்றேன்னு நிறுத்து, நீ என்ன செய்றேன்னு நிறுத்து, அதை செய்யாதே. அப்போ நபி என்ன செய்தாரு? அதை அல்லாஹ் ஏன் நிறுத்தச் சொன்னார்? In Ramadan, and he makes mention of this in the Quran. He does so in Surah Al-Qiyamah, and he does it again in Surah Al-Taha. What does he say about the recitation of the Quran in Ramadan when he is reciting to Nabi Muhammad alayhi salatu wasalam, and this is history. Never before and never again. This is history. He says to Nabi Muhammad alayhi salatu wasalam, stop what you're doing. Stop what you're doing. Don't do that. What is it that the Prophet is doing that Allah should stop him? بعد أعوذ بالله من الشيطان الرجيم لا تحرك به لسانك لتعجل به. The Prophet is moving his tongue rapidly because he wants to memorize so much of the Quran that he's hearing for the first time. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட நாக்கை விரைவாக அசைக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் குரானை மிக அதிகமா மனப்பாடம் பண்ண விரும்புறார். அவர் இப்பத்தான் குரானை முதல்ல கேட்கிறாரு. குரான் இப்பதான் அவரோட இதயத்துக்கு வழியாக இறங்க ஆரம்பிச்சிருக்குது. அது நடக்கிறதுக்கு பின்னாடி வந்த முதல் ரமழான் மாதம் இதுதான். அதனால அவர் முழு குரானை முதன்முறையா கேட்கிறாரு. அதனால அவர் விரைவா மனப்பாடம் பண்ண முயற்சி பண்றாரு. அப்போ அல்லாஹ் சொல்றாரு, நிறுத்து, அப்படி செய்யாதே. நாங்க இந்த குரானில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் ஒன்றாக இணைத்து கொண்டு வரப்போறோம். Of this Quran together. Inna alayna jama'ahu. And we will make it a whole Quran. That's our job. What Quran? And then we are going to recite this Quran to you. فَإِذَا قَرَأْنَاهُ. And when we have recited this Quran to you, فَاتَّبِعْ قُرْآنَ. This is a divine command. Command given to the Prophet, and therefore a command given to all Muslims. That when we have recited this Quran to you, listen carefully. Listen carefully. I am telling you one more time, listen carefully. Listen to what Allah is speaking. Because if you don't listen, you will pay a price for it. Don't listen to others. Listen to Allah. He is commanding. He says, when I have recited this Quran to you, you must follow that way of recitation. Summa inna alayna bayanan. When I have taught you how to recite this Quran. முழு குரானாவாக அதை பாகங்களை நாங்க ஒன்றாக சேர்க்கப் போறோம். அது நாங்க செய்யக்கூடிய வேலைதான். பிறகு அந்த முழு குரானையே நாங்க உன்னிடம் வாசிக்கப் போறோம். நாங்கள் இந்த குரானையை உனக்கு வாசிக்கப் போகிறோம். இது ஒரு இறைவனுடைய கட்டளையாகும், நபிக்கு வழங்கப்பட்ட கட்டளையாகும். அதனால் எல்லா முஸ்லிம்களுக்கும் வழங்கப்பட்ட கட்டளையாகும். நான் இந்த குரானையை உனக்கு வாசித்தவுடன் கவனமாக கேளுங்கள். மீண்டும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள், கவனமாக கேளுங்கள். நான் சொல்வதை கேட்க வேண்டியது முக்கியம். இல்லையெனில் அதற்கான விலையை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். மற்றவர்களை பின்தொடர வேண்டாம், அல்லாஹ்வை கேளுங்கள். அவர் கட்டளை அளிக்கிறார். நான் இந்த குரானையை உனக்கு வாசித்த பிறகு நீ அந்த வாசிப்பு முறையை பின்பற்ற வேண்டும். நான் உனக்கு இந்த குரானை எப்படி வாசிப்பது,
என்று கற்றுத் தொடங்கிய பிறகு பின்னர் நான் உனக்கு குர்ஆனின் அர்த்தத்தையும் கற்றுத் தருவேன். இதிலிருந்து முதல் பாடமாக ஒரு முறையைப் பற்றிய பாடம் வெளிப்படுகிறது. நீங்கள் குர்ஆனை கற்க விரும்பினால் முதல் படி என்னவென்றால் அல்லாஹ் வாசித்தபடி குர்ஆனை வாசிப்பதுதான். அதாவது ரமழான் மாதத்தில் முழு குர்ஆனையும் ஒரே மாதத்தில் வாசிப்பது. அது முடிந்ததும் அடுத்த மாதம் அதையே மீண்டும் வாசிப்பது. அடுத்து வரும் மாதத்திலும் அதையே மீண்டும் வாசிப்பது. இதை உங்கள் வாழ்நாளில் தொடர வேண்டும். நான் தென் ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய மசூதியில் மக்களை சந்தித்தபோது கைகள் மேலே தூக்க சொல்லும்போது நான் கண்டது என்னவென்றால் ரமழானின் மிக முக்கியமான சுன்னத்தை பின்பற்றாமல் நிறையர் உள்ளனர். அவர்கள் ரமழான் மாதத்தில் முழு குர்ஆனையும் வாசிப்பதில்லை. ஏன் இது நடக்கிறது? ஏன் நீங்கள் குர்ஆனை வாசிப்பதை விட்டுவிட்டீர்கள்? நினைவில் வைக்குங்கள், மலாயிகா தூதர்கள் உங்களால் குர்ஆனை வாசித்ததாக பதிவு செய்ய மாட்டார்கள். உங்கள் நாக்கு நகராமல் இருந்தால் யாராவது வேறொருவர் குர்ஆனை கேட்டுக்கொண்டிருப்பது போல் மட்டுமல்ல, நீங்களே நேரடியாக வாசிக்க வேண்டும். உங்கள் நாக்கு நகர வேண்டும். அதுதான் சுன்னத்தை நிறைவேற்றுவது. இதை விட்டு போகிறவர்கள் நிறையர். இதுதான் ஃபட்டாபி குர்ஆனாஹு என்ற சொல்லின் முதல் விளக்கம். நீங்கள் அந்த வாசிப்பு முறையை பின்பற்ற வேண்டும் என்பதால் நான் இந்த குறுகிய வீடியோவை பதிவு செய்வதற்கான காரணம். இந்த விஷயத்தில் நான் முன்பு ஏராளமாக போதித்துள்ளேன். நான் தொடர்ந்தும் இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் பலமுறை போதிக்கிறேன். வரை அல்லாஹ் எனக்கு ஆயுள் அளிப்பவராக இருக்கும்போது வரை, அல்லாஹ் என்னை அழைக்கும்போது நான் பின் வரும்வர்கள் காற்றலை விதைக்கும் விதைகளை நாங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் அவர்கள் மக்களை இறுதி காலம் வரை போதிக்கத் தொடருவார்கள். இந்த கட்டளையின் முதல் அர்த்தம் நீங்கள் அந்த பாடலை வழிமுறையாக தொடர்ந்து போதிக்க வேண்டும் என்பது ஆகும். அதாவது நீங்கள் ரமழானில் முழு குர்ஆனையும் நேரடியாக வாசிக்க வேண்டும். ரமழான் முடிந்ததும் அடுத்த மாதத்திலும் தொடர்ந்து வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் முழுமையாக குர்ஆனை முடிக்க வேண்டும். எங்கள் சகோதரிகள் மாதவீடாய் காலத்தில் உள்ளதால் குர்ஆனை வாசிப்பதை இடைநிறுத்த வேண்டிய நிலை பற்றி என்ன? நான் இந்த விஷயத்தை ஏறத்தாழ 5 லட்சம் முறை விளக்கியுள்ளேன். ஆனால் இன்னும் உங்களுக்கு நினைவூட்டி பறைசாற்றி மீண்டும் மீண்டும் விளக்கிக் கூறிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் சுத்திகரிப்பை செய்துவிட்டு மாதவீடாய் காலம் முடிந்ததும் மீதமுள்ள குர்ஆனை தொடரலாம். அப்போது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒருபோதும் குர்ஆனை இடைநீக்காமல் ஆரம்பிக்கக்கூடாது. நீங்கள் எப்போதும் குர்ஆனை முழுமையாக வாசித்துவிட்டு முடிக்க வேண்டும். மருத்துவ காரணங்களால் இடைநீக்கம் ஏற்பட்டால் நீங்கள் மீண்டும் வாசிப்பதற்கான நேரம் கிடைத்தவுடன் தொடர வேண்டும். அல்லது முழு குர்ஆனை வாசித்து முடிக்க வேண்டும். அதுவும் புதிய மாதத்தில் இருந்தாலும். ஆம், நீங்கள் தினசரி வாசிப்பை இரட்டிப்பாக செய்யவும் முடிந்தால் ஒரு மாதத்துக்குள் முடிக்க முடியும். அது நல்லது. ஆனால் பெண்கள் 5 லட்சம் வேலையை செய்ய வேண்டும். பெண்கள் ஒரு வேளை மட்டும் முடியும். நீங்கள் முடிந்தால் ஒரு மாதத்தில் முடிக்க வேண்டும். ஆனால் முடியாவிட்டால் பெரும்பாலான பெண்கள் முடியாது. அப்பொழுது நீங்கள் புதிய மாதத்திலும் தொடரலாம் குர்ஆனை வாசிப்பதை. நீங்கள் குர்ஆனை முழுமையாக வாசித்து முடித்தவுடன் அந்த மாதத்தின் மீதமுள்ள நாட்களில் உங்கள் விருப்பப்படி வாசிக்கலாம். ஏனெனில் நீங்கள் எப்போதும் குர்ஆனை புதிய சந்திரன் தோன்றும்போது தொடங்க வேண்டும். ஏனெனில் அது அல்லாஹ் செய்ததும் அது சுன்னத் மற்றும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததும் ஆகும். இரண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை முஹம்மதுக்கு வாசிக்கிறார். அதனால் ஒவ்வொரு இரவும் அவர் ஒரு பகுதியை வாசிக்க வேண்டும். அதனால் குர்ஆனை பாகங்களாக பிரிக்க வேண்டும். அது அவர் செய்ததா? யார் குர்ஆனை சுறாக்களாக பிரித்தார்? உண்மையில் சூரா என்ற வார்த்தை சுவரல் என்பதை குறிக்கிறது. சூரா என்பது சுவர் என்பதை குறிக்கும். சூரா என்பது குர்ஆனின் ஒரு அத்தியாயம். அது குர்ஆனை சுவரு போல பிரிக்கிறது. சூறாக்களின் பன்மை வடிவம் சூறாக்கள் என்று கூறுகிறோம். மக்கள் எளிதில் புரிந்து கொள்ள இது பயன்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனை சூறாக்களாக பிரித்துள்ளாரா? ஆம், பிரித்துள்ளார். இது அவர் செய்ததாகும். அவர் இதை சூராயில் கூறியிருக்கிறார். Allah is reciting the Quran to Nabi Muhammad. So every night he has to recite a portion, a part. So he has to divide the Quran into parts. Did he do that? Who divided the Quran into surahs? The word sur means a wall.
So surah is a wall. A surah is a chapter of the Quran which divides Quran like a wall. And the plural of surah is surah. But we're using surahs for people to understand better. So has Allah divided the Quran into surahs? Yes, He has. He did it. And He says so in Surah Al-Isra. He says, بَعْدَ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ قُرْآنًا فَرَقْنَاهُ, that we have divided this Quran, yani, into surahs. And why did Allah divide the Quran into surahs? Is it for study? No. That's not the way to study the Quran. That you begin with this surah, and then you study this surah, and then you study this, the way you read a book. That's not the way to study the Quran. Not at all. The Quran is divided into surahs not for study. Qur'anan faraknahu litakra'ahu. The Quran is divided into surahs for the purpose of recitation, not for the purpose of study. So when Allah has divided the Quran into surahs for recitation, the implication is that your daily juz of the Quran would either be one surah or maybe more than one. But you have to have a PhD in nonsense. I don't know where you studied. If you are reciting the Quran to complete the whole Quran in 1 month, you have to have nothing in your head except peanuts, that you will recite part of a surah and leave a part for tomorrow. Where did you come from? From a place where people have nothing in their head except nonsense, peanuts. And yet, when I go for Salatul Taraweeh, that's what I see. So what I do, I sit down on the chair because I have to use a chair, and I refuse to participate in that bogus salat in which you are violating Allah's command in the Quran, and you don't even know it. And when we teach you this subject, there are those in whose hearts Allah has put a love for the Quran, and they listen to me. And there are others hopeless. No. This is the way our fathers and our forefathers recited. Who is Imran Hussein to come to tell us now to depart from the way we've been doing? So leave them in their folly. Leave them where they are. They will pay a price on Judgment Day for violating Allah's command in the Quran. وَإِذَا قَرَأْنَاهُ. And when I have recited this Quran to you, O Muhammad sallallahu ta'ala alayhi wa sallam, fattabi Qur'ana. You must follow this way of recitation. Allah did not say, O Muhammad in the Quran. I am saying that. So don't come and criticize me for that. Now then. அவர் கூறுகிறார், நாம் இந்த குரானை சூறாக்களாக பிரித்துள்ளோம். அல்லாஹ் குரானை சூறாக்களாக பிரித்ததென்ன காரணம்? அது படிப்பதற்கா? இல்லை, குரானை படிப்பதற்காக அப்படி செய்யவில்லை. நீங்கள் ஒரு புத்தகத்தை படிப்பது போல் இந்த சூறாவிலிருந்து தொடங்கி அடுத்த சூறாவை படிப்பது. அப்படி குரானை படிக்க வேண்டும் என்றல்ல. இது முற்றிலும் தவறு. குரான் சூறாக்களாக பிரிக்கப்பட்டிருப்பதற்கான நோக்கம் அது படிப்பதற்கல்ல. குரான் சூறாக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது தொழுகைக்காக, படிப்பதற்காக அல்ல. ஆனால் அல்லாஹ் குரானை சூறாக்களாக பிரித்திருப்பதன் பொருள் என்னவென்றால், உங்கள் தினசரி ஜூஸின் ஒரு பகுதி ஒரு சூரா அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்கலாம். நீங்கள் மாதம் முழுவதும் குரானை முடிக்க வேண்டும் என்றால் மூளையில் வெறும் சோளத்தி மட்டுமே இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சூறாவின் ஒரு பகுதியை வாசித்து மற்ற பகுதியை நாளைக்கு விடுவது எப்படி? இது எந்த இடத்திலிருந்து வந்தது? அங்கே மக்கள் தலைவலி இல்லாமல் வெறும் சோளத்தி மட்டுமே உள்ளது. அதனால் நான் திராவீஹ் தொழுகைக்குச் செல்லும்போது
என்ன பார்க்கிறேன், அதை நான் என்ன செய்வேன்? நான் நாற்காலியில் உட்கார்கிறேன், ஏனெனில் நாற்காலி பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. அந்த பொய்யான போகஸ் சலாத்தில் கலந்து கொள்ள நான் மறுக்கிறேன். அதில் நீங்கள் அல்லாஹ்வின் குரானில் உள்ள கட்டளையை மீறுகிறீர்கள். ஆனால் அதை நீங்கள் கூட அறியவில்லை. நாம் இந்த பாடத்தை கற்பிப்பதில் எத்தனையோ பேர் உள்ளனர். அவர்களது இதயங்களில் அல்லாஹ் குரானுக்குள்ள அன்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எனது பேசுகையை கவனமாக கேட்கிறார்கள். மற்றவர்கள் நம்பிக்கையற்றவர்கள். இது நமது தந்தைகள், முன்னோர்களின் வழிதான். இப்போது இம்ரான் ஹுசைன் நம்மை தாழ்த்தி புதிய வழி சொல்ல வந்திருக்கிறார்கள். அவர்களை அவர்களது பிழையில் விடுங்கள். அவர்கள் அங்கேயே இருக்கட்டும். நீங்கள் அல்லாஹ்வின் குரானில் உள்ள கட்டளையை மீறியதற்காக நீங்கள் மதிப்பீட்டு நாளில் விலை செலுத்துவீர்கள். நான் இந்த குரானை உன்னிடம் வாசித்த பிறகு, ஓ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபத்தபி குர்ஆனஹு, அந்த வழியே நீயும் குரானை வாசிக்க வேண்டும். இது குரானில் அல்லாஹ் சொன்னது, நான் சொல்வதில்லை. அதனால் என்னை இப்போது குறை கூறாதீர்கள். பிறகு நீங்கள் குரான் வாசிக்கும்போது முதல் நாளில் நீங்கள் அல் பாதிஹா மற்றும் முழு அல் பகரா வாசிக்க வேண்டும். பிறகு நீங்கள் தரவீஹ் தொழுகைக்காக வாசிக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள், எங்கே இருந்து அதை நீங்கள் பெற்றீர்கள் என எனக்கு தெரியவில்லை. தரவீஹில் முழு குர்ஆன் வாசிக்க வேண்டும் என்று எங்கே இருந்து அது வந்தது? எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது உங்கள் தேர்வாக இருந்தால் தயவு செய்து மதத்தை கெடுப்பதை நிறுத்துங்கள். நீங்கள் வலியுறுத்துகிறீர்கள், இல்லை இல்லை இல்லை, நாங்கள் தரவீஹில் முழு குர்ஆன் வாசிக்க வேண்டும் என. அப்படியென்றால் நான் உங்களை எச்சரிக்கிறேன், அல்லாஹ்வின் கட்டளையை குர்ஆனில் மீற முடியாது. முதலாவது இரவில் நீங்கள் அல்லாஹ் நபி முகம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசித்த விதத்திலேயே முழு குர்ஆன் வாசிக்க வேண்டும். நீங்கள் அதனை ஏற்கவில்லை. நீங்கள் நம்புகிறீர்கள் நான் தவறாக இருக்கிறேன். அப்படியென்றால் நீங்கள் தீர்ப்பு தினத்தில் விலை செலுத்த வேண்டியிருக்கும். ஏனெனில் நீங்கள் குர்ஆனை விட்டு விலகிவிட்டீர்கள். நீங்கள் குர்ஆனை மீறிவிட்டீர்கள். அல்லாஹ் எச்சரிக்கிறார். சூரத்துல் ஹிஜ்ரில் எச்சரிக்கையை கேளுங்கள். நீங்கள் குர்ஆனை இப்படி துண்டிக்கிறீர்கள். முதலில் முதல் வசனத்திலிருந்து 141 வசனத்தில் வாசிக்கிறீர்கள். பிறகு இன்று முடிந்தது என்று சொல்கிறீர்கள். நீங்கள் குர்ஆனை துண்டிக்கிறீர்கள். பாவமாக உங்களது தலையில் பூண்டுகளாக இல்லாமல் வெறும் நிலாக்கடலாயிருக்கிறது. பிறகு இரண்டாவது இரவில் 141 முதல் 252 வரை வாசிக்கிறீர்கள். பழியில்லாமல் மீண்டும் துண்டிக்கிறீர்கள். இது அல்லாஹ்வின் கட்டளையை மீறுவது. நீங்கள்தான் முடிவு செய்தீர்கள், நான் அல்ல, தரவீஹில் முழு குர்ஆன் வாசிக்க வேண்டும் என்று. உங்களில் யாராவது முதற் இரவில் முழு அல் பகரா வாசிக்கிறீர்களா? இல்லை இல்லை இல்லை, யாரும் இல்லை. அதனால் நான் உங்களை எச்சரிக்கிறேன், நான் உங்களை எச்சரிக்கிறேன், நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்கள் விலை செலுத்த வேண்டியிருக்கும். சூரத்துல் ஹிஜ்ர் அல்லாஹ் சொல்கிறார். So when you are reciting the Quran, the first day you must recite Al-Fatiha and the whole of Al-Baqarah. So what about when you're reciting it in Salatul Taraweeh? But you decide, I don't know where you got it from. I don't know from where you got it, that you have to recite the whole Quran in the Salatul Taraweeh. From where did you get it? I don't know where you got it. But if that is your choice, don't corrupt the religion. If that is your choice, you decide, you insist, you are obstinate. No, 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 we have to recite the whole Quran in Salatul Taraweeh. Then remember, I am warning you. Remember, you cannot violate Allah's command in the Quran. So on the first night, since you are reciting the whole Quran, the way that Allah recited it to Nabi Muhammad, alayhi salatu wassalam, you will have to recite Al-Fatiha and the whole of Al-Baqarah. You don't accept that? You believe that I am wrong? You will pay a price on Judgment Day for abandoning the Quran, for violating the Quran. Because Allah has warned in Surah Al-Hijr. Listen to the warning when you break up the Quran like this, that you recite from the beginning until 141 and call that we finished for the day, and you chop the Quran.
That's right. Sinfully so. You chop the Quran with nothing in your head except peanuts. And on the second night, you start from 141 and you go to 252. And you chop the Quran again, shamelessly so, violating Allah's command in the Quran. Is there any one of you who decide that is your decision, not mine, that you're going to recite the whole Quran in Salatul Taraweeh? Is there any one of you who recite the whole of Al-Baqarah on the first night? None of you. So I'm warning you. I am warning you. You will pay a price. Listen to the price. I am warning you. You will pay a price. Listen to the price. كما أنزلنا على المقتسمين. இந்த எச்சரிக்கை பிளவை ஏற்படுத்தியவர்களுக்கு நாம் அனுப்பியிருந்த எச்சரிக்கையை போன்றதாகும். அல் குரான் 15.90. அல்லதீன ஜஅலுல் குர்ஆன ஐதீன். அவர்களோ தங்களுடைய வேதத்தை பல கூறுகளாக பிரித்துவிட்டிருந்தார்கள். அல் குரான் 15.91. அவர்களிடம் சொல்லுங்கள், ஓ முஹம்மது, நான் ஒரு எச்சரிப்பவன். நான் எச்சரிக்கும்போது அதை ஒரு நேரடி மற்றும் தெளிவான முறையில் செய்கிறேன். அந்த எச்சரிப்பு என்ன? Suratul Hijr. And Allah says, Ba'ada'uzu billahi minash shaitanir rajim. Wa qul inni ana nazirun mubin. Say to them, O Muhammad, that I am a warner. And when I warn, I do so in a manner which is plain and clear. What is the warning? كما أنزلنا على المقتسمين. The warning is sent down to a people called Al-Muqtasimin. Who are Al-Muqtasimin? الذين جعلوا القرآن عدين. They are a people who chop the Quran, who break up the Quran, who bite the Quran into pieces. That's right. Allah is warning him, for Rabbika. I take an oath, O Muhammad, by your Rabb. Remember, this is not in the Quran, O Muhammad. I am saying it, so don't come and criticize me. لَنَسْأَلَنَّهُمْ أَجْمَعِينَ. I'm going to question every single one of them. عَمَّا كَانُوا يَعْمَلُونَ, for what they have done to this Quran. So if you choose to chop the Quran, Allah will question you on Judgment Day. Don't forget that. So what should you do? If you want to recite the whole Quran in Salatul Taraweeh, then there's something else. Not only have to the correct juz every night, but more than that. At the beginning of the month, Allah gives long surahs. Why? And at the end of the month, Allah gives short surahs. Why? So in the beginning, you have to stand for a long time in Salatul Taraweeh. And at the end of the month, short time. Why? Have you ever asked the question? The obstinate people who don't want to learn anything from me, and from those who are teaching, not just from me, from those who are teaching. Have you ever asked the question, why has Allah given the longest surah of all at the beginning of the Quran? Why has Allah given long surahs at the beginning and short surahs at the end? You don't know the answer, and yet you will not learn. Read my book, The Quran and the Moon. Now I want to turn to something else. When Allah is reciting the Quran to Nabi Muhammad ﷺ, how is he reciting? Is he reciting at 40 miles an hour? Or is he reciting at 95 miles an hour? Are you listening? Or have you run away as yet? You don't want to listen to the truth, eh? It's uncomfortable for you. Well, listen, because on the day of judgment, you will have to listen whether you like it or not.
How did Allah recite the Quran to Nabi Muhammad? The answer is in the Quran, because Allah says, وَرَتِّلِ الْقُرْآنَ تَرْتِيلًا. What is tartil? Tartil means to recite the Quran with melody. Recite the Quran with rhythm, and therefore slowly. And when the Quran is recited like that, the heart can respond to it. Not like donkeys. The Quran has been recited mechanically. You go to the masjid, you go back home, nobody cries. That is your Islam, not mine. Rattil al-Qur'ana tartila. Recite the Quran melodiously. Do you do that in your Salatul Taraweeh? If you want to recite the Quran melodiously, then you'll have to begin your Salatul Taraweeh after Salatul Isha, and you'll have to keep on reciting until Fajr. No, we can't do that. We got to go to work tomorrow. Finish the recitation quickly. So you have to recite at 95 miles an hour. This is the donkeys that we have, yes. And they want us to change the religion because they have to go to work. எச்சரிக்கை. அவர்கள் ஒரு ஜனங்கள். அவர்கள் குரானை துண்டித்தவர்கள். அவர்கள் குரானை நொறுக்கிவிட்டவர்கள். அவர்கள் குரானை துண்டு துண்டாக கடித்தவர்கள். ஆமாம், அல்லாஹ் அவர்களை எச்சரிக்கிறார். நான் ஒவ்வொரு நபியையும் கேட்கப் போறேன், அவர்கள் இந்த குரானோட என்ன செய்தாங்கன்னு. நீங்க குரானை துண்டிக்க தீர்மானிக்கிறீங்கன்னா, அல்லாஹ் உங்களை தீர்ப்பு நாளில் கேட்கப் போறான். அதை மறந்துடாதீங்க. அப்படின்னா நீங்க முழு குரானையும் தராவீஹ் தொழுகையில ஓத வேண்டும்னா ஒரு விஷயம் இல்ல, ஒவ்வொரு இரவும் சரியான ஜூஸ் ஓதணும். அதுவும் போதல. மாதத்தோட ஆரம்பத்தில அல்லாஹ் நீளமான சூறாக்களை கொடுக்கிறார். ஏன்? மாதத்தோட முடிவில அல்லாஹ் சிறிய சிறிய சூறாக்களை கொடுக்கிறார். ஏன்? ஆரம்பத்தில நீங்க நீளமான நேரம் நின்றுக்கணும் தராவீஹ்ல. மாதத்தோட முடிவில குறுகுறு நேரம் நின்னா போதும். இந்த கேள்வியை ஒருபோதும் கேள்வி பண்ணீங்களா? ஏன் அல்லாஹ் மிக நீளமான சூறாவை குரானின் ஆரம்பத்தில கொடுத்தார்? ஏன் ஆரம்பத்தில நீளமான சூறாக்கள், முடிவில சிறிய சூறாக்கள்? உங்களுக்கு தெரியாது பதில். அதுவும் நீங்க கற்றுக்கக்கூட தயாரில்ல. என்னோட புத்தகம் வாசிங்க, குரான் மற்றும் நிலா. இப்போ நான் வேறொரு விஷயத்துக்கு திரும்பப் போறேன். அல்லாஹ் நபி முஹம்மதிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரானை ஓதி காட்டும்போது அவர் எப்படி ஓதினார்? 40 மைல் வேகத்திலா ஓதினார் அல்லது 95 மைல் வேகத்திலா ஓதினார்? நீங்க கேட்கறீங்களா? அல்ல நீங்க ஓடிட்டீங்களா? இப்பவே உண்மைய கேட்கணும்னு உங்களுக்கு பிடிக்கலையா? நல்லா கேளுங்க. ஏன்னா தீர்ப்பு தினத்தில நீங்க கேட்க வேண்டிதான் ஆகும். பிடிச்சா பிடிக்கலன்னாலும். அல்லாஹ் நபி முஹம்மதிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குரானை ஓதினார்? பதில் குரானில தான் இருக்கு. ஏன்னா அல்லாஹ் சொல்றார், I don't know what to do. I might have a heart attack if I continue with this. When I go to the masjid and I see this disgraceful way of the Quran is being recited, I refuse to participate in that Salatul Taraweeh. I sit in my chair, sometimes with tears in my eyes, because they're destroying the Quran. And there's no benefit at all. There's sin, not benefit, sin in destroying the Quran like that. And mine is just a voice crying in the wilderness. Because of your decision, you must recite the whole Quran in Salatul Taraweeh. But there are sensible Muslims in other parts of the world who don't do that. No. I go to other Muslims, I don't want to mention names, but they choose passages of the Quran, and they choose passages, long passages, and they recite the Quran slowly and beautifully. And when they are reciting the Quran like that, if in your heart you are remembering that this is to commemorate the Salatul Taraweeh
is meant to commemorate that historic event, that Allah is reciting the Quran to His Messenger, Muhammad alayhi salatu wasalam, then you'll cry. Salatul Taraweeh is meant for tears. Salatul Taraweeh is meant for tears. Tears when you listen to the Quran and the Quran melts your heart. Instead, for me, Salatul Taraweeh is tears for the destruction of the Quran. So I'm ending now. I didn't intend to be so long, explaining why has Salatul Taraweeh been instituted. Answer: this is a salat to commemorate that historic event that I've explained. And therefore in this salat, more than any other, there should be tears in the eyes, because we are reliving that event when Allah recited the Quran every night to Nabi Muhammad alayhi salatu wasalam. If you go to a masjid for Salatul Taraweeh and these idiots are reciting at 95 miles an hour, then the best thing to do is to leave that masjid and go somewhere. If you cannot find a masjid where people are reciting the Quran the way it ought to be recited, then stay at home. Do not join the pack of idiots. Stay at home and recite the Quran. But if you're like me, I'm a traveler, I don't have the way to leave the masjid, then you sit in your chair, or you sit where you are, and you cry for what they have done to this Quran. Thank you. Wassalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. குர்ஆனை மெலடியாக ஓதணும் என்பதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது இசைக்கருத்துடன் லயத்தோடு மெதுவாக ஓதணும். இப்படித்தான் ஓதினாதான் இதயம் பதிலளிக்கும். கழுதைகள் மாதிரி தானாக இயந்திரமா ஓதினா இல்லை. நீங்க மசூதிக்கு போறீங்க, மறுபடியும் வீட்டுக்கு போறீங்க, யாரும் அழுறதில்லை. அதுதான் உங்களோட இஸ்லாம். அது என்னோட இஸ்லாம் இல்ல. குர்ஆனை மெலடியாக ஓதுங்க. நீங்க அதை செய்யறீங்களா? சலாத்து தராவீஹில நீங்க சொல்றீங்க, நாங்க மெலடியாக குர்ஆனை ஓதறோம். அப்படின்னா இஷா தொழுகைக்கு பிறகு நீங்க தராவீஹ் தொடங்கணும். அதுக்கப்புறம் பஜர் வரை ஒதுக்கிட்டே இருக்கணும். ஆனா நீங்க சொல்றீங்க, இல்ல பாஸ், நாங்க நாளைக்கு வேலைக்கு போகணும். வேலைக்கு போவதுனால நீங்க சொல்லறீங்க வாயை விரைவா இயக்கணும், 95 மைல் வேகத்தில ஓதணும். அதுதான் நம்ம கழுதைகள். இவங்க தான் இஸ்லாத்தையே மாத்தணும் போல. ஏன்னா இவங்களுக்கு வேலைக்கு போகணும். நான் என்ன செய்யணும் எனக்கே தெரியல. நான் இதுக்கு மேல பேசிட்டே போனா எனக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம். நான் மசூதிக்கு போனப்போ குர்ஆன் எப்படி இழிவாக ஓதப்படுது என்று பார்த்தப்போ நான் சலாத்து தராவீஹ்ல பங்கேற்க மாட்டேன். நான் என் நாற்காலியில் உட்கார்ந்துக்கிறேன். சில நேரம் என் கண்களில் கண்ணீர். ஏன்னா இவங்க குர்ஆனை அழிக்கிறாங்க. இதில் பயன் எதுவுமே இல்லை. பாவம்தான், பயன் இல்லை, பாவம். என்னோட குரல் ஒரு காட்டு நிலத்தில் ஒலிக்கிற ஒரு ஒலி மாதிரிதான். ஏனென்றா நீங்க தான் முடிவெடுத்தீங்க தராவீஹில முழு குர்ஆனையும் ஓதணும். இருந்தாலும் உலகத்தின் மற்ற பக்கங்கள்ல நியாயமான முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். அவங்க இப்படித்தான் பண்றதில்ல. இல்ல, நான் மற்ற சில முஸ்லிம் நாடுகளுக்கு போனேன். பேர் சொல்ல விரும்பல. அவங்க குர்ஆனிலிருந்து பகுதியை தேர்ந்தெடுக்கின்றாங்க. நீண்ட பாகங்களை தேர்ந்தெடுத்து மெதுவாகவும் அழகாகவும் ஓதுறாங்க. அவங்க குர்ஆனை இப்படி சுத்தமா ஓதுறப்ப உங்க உள்ளத்துல இது ஒரு நினைவாகவே, தராவீஹ் சலாத்து ஒரு நினைவாகவே, அல்லாஹ் தன் தூதருக்கு குர்ஆனை ஓதின அந்த வரலாற்று நிகழ்வை நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க அழுவீங்க. தராவீஹ் சலாத்து என்பது அழுதுக்காக. தராவீஹ் சலாத்து என்பது கண்ணீருக்காக. நீங்க குர்ஆனை கேட்கும்போது அது உங்க இதயத்தை உருக்கணும். ஆனா எனக்காக தராவீஹ் சலாத்து என்பது குர்ஆனை அழிக்கிறதுக்காக கண்ணீர். இப்போ நான் முடிக்கப் போறேன். நான் இவ்வளவு நீளமா பேச போறதல்ல. ஆனா விளக்கணும் ஏன் தராவீஹ் சலாத்து நியமிக்கப்பட்டது. பதில்: இது ஒரு நினைவுச் சலாத்து. அந்த வரலாற்று நிகழ்வுக்கான நினைவுச் சலாத்து. அதனால்தான் இந்த சலாத்தில வேறு எந்த சலாத்திலும் இல்லாத அளவுக்கு நம்ம கண்களில் கண்ணீர் இருக்கணும். ஏனென்றால் நம்ம மீண்டும் அதே அனுபவத்தை, நாம் அந்த காலத்தை மறுபடியும் அனுபவிக்கிறோம். அல்லாஹ் நபி முஹம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒவ்வொரு இரவிலும் குர்ஆன் ஓதினார். நீங்க போற மசூதியில் தராவீஹ் சலாத்து, அந்த முட்டாள்கள் 95 மைல் வேகத்தில குர்ஆன் ஓதுறாங்க. சிறந்தது என்ன? அந்த மசூதியை விட்டு வெளியே போங்க. நீங்க சரியான முறையில குர்ஆன் ஓதுற ஒரு மசூதியை கண்டுபிடிக்க முடியலனா வீட்டிலேயே இருங்க. முட்டாள்களின் கூட்டத்தோடு சேர வேண்டாம். வீட்டிலேயே இருந்து குர்ஆன் ஓதுங்க. ஆனா என்ன மாதிரி நீங்க ஒரு பயணி அந்த மசூதியை விட்டு போக முடியல அப்படின்னா உங்க நாற்காலியிலேயே உட்காருங்க. அவங்க எதை குர்ஆனுக்கு பண்ணிட்டாங்களோ அதுக்காக அழுங்க. நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.